அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல வரும் 2024ஆம் ஆண்டு வைகாசி மாதத்துல கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியா நல்ல நாட்களை பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முக்கிய குறிப்பு, நீங்க தேர்ந்தெடுக்கும் நாள்ல குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய நட்சத்திரமும் பொருந்தி இருக்கிறது விசேஷம். கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தி இருக்கிறது மிக உத்தமம். கவனத்திற்கு, கிழக்கு திசையில வெள்ளி உதயத்துல இருக்கிறதுனால ஆகஸ்ட் 18 அதாவது 18/8/2023 இருந்து ஜூலை 4 அதாவது 4/7/2024 வரைக்கும் மேற்கு தலைவாசல் உள்ள புது வீட்டுக்கு, புது கடைக்கு, புது அலுவலகத்துக்கு கணபதி ஹோமம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. கணபதி ஹோமம்ங்கிறது வாஸ்து பூஜை, பசு பூஜை செய்யாம ஹோமம் வளர்த்து செய்யறது. கிரகப்பிரவேசம்ங்கிறது வாஸ்து பூஜை, பசு பூஜை செஞ்சு ஹோமம் வளர்த்து செய்யறது. இப்போ கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கு தேதியை பார்க்கலாம். முதல்ல நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி அதாவது ஜூன் 2, 2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்பிறை ஏகாதசி திதி, ரேவதி நட்சத்திரம், நேத்திரம் 1, ஜீவன் அறை கொண்ட அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் மரண யோகம் இருக்கு. அதனால காலை 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ள சுக்கிரஹோரை நேரத்துல மிதுன லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்தா, அஸ்வினி நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல பூமி பூஜை செய்துக்கலாம். அடுத்த தேதியை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி அதாவது ஜூன் 3/6/2024 திங்கட்கிழமை தேய்பிறை துவாதசி திதியில அஸ்வினி நட்சத்திரத்துல நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுப தினத்துல அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த வேலையில சுக்கிரஹோரை ரிஷப லக்னத்துல பூமி பூஜை செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா, பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், மிருகசிரிஷம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல பூமி பூஜை செய்துக்கலாம். அடுத்த தேதியை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி அதாவது 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை திருத்தியை திதி, புனர்பூசம் நட்சத்திரம், நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்துல பிரம்ம முகூர்த்த வேலையில ரிஷப லக்னத்துல பூமி பூஜை செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா, பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல பூமி பூஜை செய்துக்கலாம். அடுத்த தேதியை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி அதாவது ஜூன் 10/6/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி திதி, பூசம் நட்சத்திரம், நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்துல பிரம்ம முகூர்த்த வேலையில சுக்கிரஹோரை வேலையில ரிஷப லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா, அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், மிருகசிரிஷம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம். அடுத்த தேதியை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி அதாவது ஜூன் 12/6/2024 புதன்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி, மகம் நட்சத்திரம்,
நேத்திரம் 1 ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்துல அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த வேலையில சுக்கரஹோரை நேரத்துல ரிஷப லக்னத்துல கிரக பிரவேசம் செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், மிருகசுரிஷம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.